ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு கொடுங்க. இப்போ நாம் மண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன சமையல்னு காலம்பரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மார்னிங் மழை நல்லா பேஞ்சிட்ருக்கு. நல்லா சுட ஆவி பறக்க ஒரு ஃபில்டர் காஃபி. இது பாலாடை எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஃபேஷியல், அதாவது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிச்சிங்கன்னா மூஞ்சி நல்லா ஷைனிங்காக இருக்கும். ரொட்டீனாக அதை பண்ணிவிட்டு வந்தீங்க. நீங்கள் ஃபேஷியலுக்கு போகணும், க்ரீம் வாங்கி போடணும், அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. அந்த மாதிரிலாம் க்ரீம் வாங்கி போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு சீக்கிரமே சுருக்கம் வந்துடும். இந்த மாதிரி நம்ம அந்த காலத்தில் பாட்டி தாத்தா யூஸ் பண்ணது, பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் எண்ணெய் தடவிப்பாங்க, பாலாடை தடவிப்பாங்க. அதனால் தாத்தாலாம் தடவ மாட்டாங்க, தெரியாமல் வந்துருச்சு, பாட்டி தான் தடவிப்பாங்க. வயசானவங்களாம் அந்த காலத்துலலாம் எங்கள் மாமியார்லாம் அப்படி தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. எப்போதும் பாலாடை தேங்காய் தாங்க தடவுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. இப்போ தான் ஃபேஷியல் அது இதுன்னு போகிறாங்க, சீக்கிரமே சுருக்கம் விழுந்துருது. அதெல்லாம் பண்ண தேவையே கிடையாது. நம்மளுக்கு இயற்கையான அழகு இருந்தாலே போருங்க. அது எங்கள் கோவிலில் அந்த ருத்ராட்ச மரம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆனால் அது 80 வருஷம் கழிச்சு தான் அந்த ருத்ராட்சம் வரும்னு இருக்காங்க. அது ரொம்ப வருஷம் ஆகுமா ருத்ராட்சம் வரத்துக்கு. செடி நல்லா சூப்பராக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி என்ன அதே மாதிரி முட்டைக்கோஸ் கேரட் போட்டு கறி பண்ணியாச்சு. 2 நாளைக்கு மட்டும் தான் பண்ணேன், மீதி காய் இருந்தது, அதனால் இன்றைக்கி பண்ணிவிட்டேன் அதை. அப்புறம் லெமன் ரசம், ஓம வத்த குழம்பு. இன்றைக்கி சோமவாரம், காலம்பரம் சாப்பிட மாட்டேன். மத்தியானம் லஞ்சு தான். காலம்பரம் விரதம் இருந்துட்டு சுவாமிலாம் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு கிளம்பிகிட்ருக்கேன். சமையலெல்லாம் முடிச்சாச்சு. ஆவி பறக்க சாதம், சுட லெமன் ரசம், வத்தக்குழம்பு, தயிர், கறி, முட்டைக்கோஸ் போட்டு கறி, கரமது எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சமையல் சாப்பாடு இது அப்படியே நெய்வேத்தியம் பண்ணிடலான் இருக்கேன். சிவனுக்கு இன்றைக்கி சோமவாரமாக இருக்குது. அதுவுமே வெங்காயம் எதுவுமே கலக்காதனால எல்லாமே நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே பாபாவுக்கும் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சவண மஞ்சரி போட்டிருக்கேன், பாடிட்டுருக்கு. முடிஞ்ச கையோட நெய்வேத்தியம் பண்ணி காக்காய்க்கு போட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான். நான் கோவில் போயிட்டு வந்தாச்சுங்க. அந்த நெய் தீபம் தான் சிவனுக்கு ஏற்றியிருக்கேன். கோலம்லாம் போட்டு பூவெலாம் வச்சு சாப்பாடெலாம் பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, மாம்பழம் ஸ்வீட் அவுள்லே நாட்டு சக்கரையும் போட்டு பிரசாதம் வச்சு எல்லாம் சமைச்சது எல்லாமே வச்சு ஃபஸ்ட்டு சிவனுக்கு பிள்ளையாருக்குள்ள அந்த குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு பாபாவுக்கும் அப்படியே நெய்வேத்தியம் பண்ணிட்டு காக்காய்க்கு போட்டாச்சு. கோவிலில் பாருங்கள் அபிஷேகம் ஆனதுக்கு பாருங்கள் காமாட்சி அம்மனுக்கு சாயங்காலம் சோமவாரத்தை முன்னிட்டு 3ஆவது வார சோமவாரத்துக்கு முன்னிட்டு ஒரு அபிஷேகம் ஆகிட்டுருக்கு. அடுத்தது நைட் டிஃபன் தோசை. அப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் இல்லாமல் உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை அதெல்லாம் வறுத்து ஒரு சட்னி பாருங்கள் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு வறுத்து வச்சு காரசரமான ஒரு சட்னி ரெடி பண்ணி வறுத்து வச்சாச்சு. முன்னாடியே தாளிப்பு இப்போ தாளிச்சுக்கணுங்க எப்போதுமே. அப்புறம் சுவாமியெல்லாம் பாருங்கள் சாயங்காலம் கும்பிட்டாச்சு. அதை முன்னாடி உங்களுக்கு காட்டியிருக்கணும். சாமியெல்லாம் கும்பிட்டு எப்பவும் போல் நைட்டெலாம் பெருக்கி தொடச்சி எல்லாம் அடுப்புலாம் எல்லாமே எப்போதுமே தொடச்சி பெருக்கிடுவேன் சமையல் ரூமை. இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நல்ல விளாக் போகலாம். அதுக்கு டாட்டா, குட் நைட்.